நீங்க ராமேஸ்வரத்துக்கு இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா இந்த பாம்பன் பாலத்துக்கு பக்கத்துல அக்கா மடம் தங்கச்சி மடம்னு 2 இடம் இருக்கும். முத்து விஜய ரகுநாத சேதுபதி அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. ஒருத்தங்க பேரு சிவகாமி நாச்சியார், இன்னொருத்தங்க பேரு ராஜலட்சுமி நாச்சியார். 2 பொம்பளை பிள்ளைங்க எங்கேயாவது தூரம் தேசத்துல கட்டி கொடுத்துட்டோம்னா நினைச்ச நேரம் பிள்ளைங்க பக்கத்துல வந்து இருக்காது. நினைச்ச நேரம் பிள்ளைகளோட உட்காந்து சாப்பிட முடியாது. நினைச்ச நேரம் அந்த பிள்ளைங்க முகத்தை பார்த்து அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்க முடியாதே அப்படின்ட்டு 2 பொம்பளை பிள்ளைங்களும் என்ன பண்ணிட்டாரு, தான் சொந்த அக்கா மகனாக இருக்கக்கூடிய தண்டபாணி தேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. தான் சொந்த மருமகன் 2 பிள்ளைகளையுமே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு. ராமேஸ்வரத்துக்கு அவர் ஆளுநராகவும் போட்டார். காலம் அவ்வளவு மகிழ்ச்சியாக போய் கொண்டிருக்கிறது. திடீர்னு அவர் அரசபையில அந்த பசு வந்து நின்ன மாதிரி ஒரு சாது, ஒரு துறவி வந்து நிற்கிறார், கையை கட்டிக்கிட்டு நிற்கிறார். சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும், என்னைய தேடி வந்திருக்கிறீங்கன்னு அரசராக இருக்கக்கூடிய சேதுபதி கேட்கிறார். அவர் சொல்றாரு, ஐயா நான் காசியிலிருந்து வடநாட்டில இருந்து வர்ற துறவி கிட்ட பணம் காசு கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். ராமநாதபுரத்துல இருந்து ராமேஸ்வரம் போறதுக்கு அந்த படகுல ஏறி உக்காந்தேன். 4 நாள் கட்டணம் கொடுன்னு கேட்டாங்க. இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. என்ன மாதிரி இல்லாத துறவிகள் காசுக்கு என்னையா செய்வோம், நாங்க ஈஸ்வரனை பார்க்க முடியாதா, நாங்க சிவனை தரிசிக்கவே முடியாதா, நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்ட்டார். சேதுபதி ஒரு கணம் ஆடி போய்விட்டார். மந்திரியை கூப்பிட்டு கேட்கிறார், யார் இந்த ஒரு கொடுமையான செயலை செஞ்சது? மந்திரி ரொம்ப பணிவா சொல்றாரு, உங்க மருமகன் தண்டபாணி தேவர் தான் 4 அணா வசூல் பண்ணி அவர் வச்சுக்கிறதுக்காக இல்ல, கோயில் பராமரிப்புக்கும் கோயில் வளர்ச்சிக்கும் அதை செலவழிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாரு. அவன் தான் போட்டானா? ஆமா. வர சொல்ல அவனை கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நீ தான் வசூல் பண்ண சொன்னியா? ஆமா. 4 அணா வசூல் பண்ண சொல்லி நீ தான் சட்டம் போட்டியா? ஆமா, நான் தான் போட்டேன். அந்த கோயிலுக்கு போறவங்க கிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு நான் போட்ட சட்டம் உனக்கு தெரியும் தானே? தெரியும். தெரிஞ்சே மீறி இருக்க அப்படித்தானே? ஆமா. அவ்வளவுதான். அடுத்த வார்த்தை என்ன சொன்னார்? இந்த தேசத்துக்கே நீ துரோகம் செய்திருந்தால் கூட உன்னை நாடு கடத்தி விடுவேன். ஆனால் நீ செய்தது ஈஸ்வர துரோகம். இவனை உடனே சிரச்சேதம் செய்யுங்கள், உடனே கழுத்தை அறுத்து கொன்றுங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டார். நீங்க நினைச்சு பாருங்க, சொந்த அக்கா பையன், இவர் தான் தாய் மாமா. அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து தூக்கி வளர்த்திருப்பார்ல, இவர் மடியில உட்கார வச்சுதானே அந்த பிள்ளைக்கு எல்லா சடங்கும் நடந்திருக்கும். அவனை எவ்வளவு நேசிச்சிருந்தா தான் பெத்த 2 பொண்களையும் அவனுக்கு கட்டி கொடுத்திருப்பார். இப்ப இவனுக்கு ஒண்ணுன்னா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ஒரு தகப்பனாக அவர் சிந்திக்கவே இல்லை. இந்த செய்தி அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் தெரியுது. சாகிறதுக்குள்ளேயாவது கணவன் முகத்தை ஒரு தடவை பார்த்துருவோன்னு ஆளுக்கு ஒரு பல்லக்குள்ள கிளம்பி வர்றாங்க. அதுக்குள்ள செய்தி சொல்லிட்டாங்க, அவரு தலையை துண்டிச்சாச்சு. உடனே எந்த இடத்துல அந்த செய்தியை கேள்விப்பட்டார்களோ அதே இடத்துல இறங்கி அக்காவும் தங்கச்சியும் அவங்கவுங்க இறங்கின இடத்துல தீ மூட்டி அந்த தீயில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். இன்றைக்கும் அந்த 2 பெண்களின் நினைவாக அக்கா மடம் தங்கச்சி மடம் என்று அந்த இடம் சரித்திரத்தில் நிலை பெற்று நிறைந்திருக்கிறது என்றால் அது 2 அக்கா தங்கச்சியுடைய தியாகம் மட்டும் இல்லை. இந்த தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஒரு மனுநீதி சோழன் போல நீதிதான் முக்கியம் என்று தலை நிமிர்ந்து நின்ற தலைவனின் வரலாறு அந்த 2 இடத்திலும் மறைந்திருக்கு.